இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில பேர் வந்து ஒர்க்கிங் டேஸை மேனுவலாக கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, நெட்வொர்க் டேஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க் டே ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒர்க்கிங் டேஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் டேஸ் கேல்குலேட் பண்ணலாம், இல்லை சேலரி டேஸ் கேல்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் பிட்வீன் 2 டேஸ். அது வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2 டேட்டில் இருந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேஸ். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் டேட் நம்ம பொறுத்த வரைக்கும் 2026. இந்த மந்த் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 31st of May 2026. ஓகே, கரெக்ட். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டு, செகண்ட் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு டேட்டு, இந்த தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ். இட்ஸ் அன் ஆப்ஷனல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேல்குலேட் பண்ணுவோம். அதில் என்ன அவுட்புட் நம்மளுக்கு வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் இது தான், நம்மளோட எண்டிங் டேட் இது. நம்ம ஆப்ஷனல், ஹாலிடேஸ் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இப்போதைக்கு நம்ம இதை கொடுப்போம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 21 டேஸ் நம்மளுக்கு இங்கே கேல்குலேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம கேலண்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேலண்டர் பாருங்கள் ரைட் சைடில். ஸோ மேல ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா 31st வந்து சண்டேயில் நம்மளுக்கு முடியுது. ஸோ இதில் 21 டேஸ் வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேவை நம்மளுக்கு வீக்கெண்டு. ஸோ அதனால் வீக்கெண்டை அதை விட்டுடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு காலமும் சண்டே ஒரு காலமும் நம்ம விட்டுடுவோம். ஸோ இந்த டோட்டலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4 ரோ 5 வேல்யூஸ் தான் நம்மளை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 5 4s are 20. அப்போ 21 டேஸ். ஃப்ரைடே ஒரு நாள் 1 இருக்குது. ஸோ அதனால் இங்கே டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 21 டேஸ் வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேட்டுக்குள்ளே இருக்கிற டேஸ் கேல்குலேஷன் நம்ம பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேவை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 21 டேஸ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் வந்து நெட்வொர்க் டேஸோட ஃபங்க்ஷனல் யூசேஜ். ஓகே, இதில் சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு சண்டே மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹாலிடே நம்மளுக்கு. அப்போ சண்டே மட்டும் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதில் 3வது பேராமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேர்ட் பேராமீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பேராமீட்டர்னு ஒன்று சொன்னேன், ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 ஒரு ஹாலிடேஸ். இந்த 28 ஹாலிடேஸ் என்ன ஹாலிடேஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பண்டிகையோட ஒரு லீவு நம்மளுக்கு, ஆக்சுவலாக பக்ரீத் நினைக்கிறேன். ஸோ 28. ஸோ அப்போ அந்த 28 ஹாலிடேஸை நம்ம வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்க்ளூட் பண்ணோம். அப்போ ஆக்சுவல் ஒர்க்கிங் டேஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 20 டேஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 28 இங்கே நான் வந்து தேர்ட் பேராமீட்டரை நான் கொடுக்குறேன். இங்கே 28 ஹாலிடேஸு, தட் இஸ் மே மந்த். ஸோ 2026. ஸோ அப்போ அதை நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். 20 டேஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு நாளையும் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு 21 டேஸ் வேலை 20 டேஸ் அப்படின்னு இருக்குது. 21 டேஸ் வேலை 20 டேஸ்ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு. ஸோ இது ஹாலிடேஸ் நம்மளுக்கு வேணாம். சப்போஸ் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, சப்போஸ் 9th கூட ஒரு பண்டிகைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மே மாதத்தில் 9th ஒரு பண்டிகை டே வச்சுப்போம். அண்ட் தென் 28 ஒரு பண்டிகை நம்மளுக்கு. பட் 9th வந்து நம்மளுக்கு இப்போது இதில் வந்து நான் 2 டேஸும் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸையும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஹாலிடேஸு. இந்த ஹாலிடேஸை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா 20 கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏன் இது 2 டேஸ் இல்லையா, மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகணும், 21ல் 2 போச்சுன்னா 19 வரணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு அது வரல. காரணம் என்னென்னா 9th வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
9th வந்து சாட்டர்டேல வருது. அப்போ சாட்டர்டே ஏற்கனவே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் நம்ம. அதனால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மே மந்த் இல்லையா? மே ஃபர்ஸ்ட்டு உழைப்பார் இல்லையா? ஸோ அதை நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 19 டேஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு 19 டேஸ் கிடைக்காது. 2 டேவை நம்மளுக்கு வந்து அது எக்ஸ்க்ளூட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில கம்பெனிஸு இப்போ கல்ஃப் கம்பெனிலஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் இருக்காது. ஃப்ரைடே சாட்டர்டே அவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்மளுக்கு கோடு இருக்குது. ஸோ அது வீக்கெண்ட் கோட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்றது இல்லை, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஐஎன்டிஎல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நெட்வொர்க் டேஸ் டாட் ஐஎன்டிஎல் அப்படின்றத கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் டேட் இருக்கும், எண்ட் டேட் இருக்கும், வீக்கெண்ட் இருக்கும், ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து நம்மளுக்கு 1 மே. ஸோ எண்ட் டேட் நம்ம வந்து 31 மே அதை கொடுத்துட்டோம். இப்போது இந்த வீக்கெண்ட்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1 அப்படின்றதுனா சாட்டர்டே சண்டே. ஸோ டிஃபால்ட்டாக அது 1 தான் எடுத்துக்கும் நம்மளுக்கு. சாட்டர்டே சண்டேன்றது வீக்கெண்டாக கன்சிடர் பண்ணிக்கும். எனக்கு சாட்டர்டே சண்டே வேணாம், சண்டே அண்ட் மண்டே வீக்கெண்டு அப்படின்னா 2 கொடுத்தீங்கன்னா சண்டே அண்ட் மண்டே வரும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்மள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே தான் நம்ம வீக்கெண்டு. அப்போ நம்ம இந்த ஃப்ரைடே சாட்டர்டேக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்? 7. அப்போ நம்ம 7 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஹாலிடேஸ் எதாவது இருந்ததுன்னா ஹாலிடேஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 ஹாலிடேஸை நான் கொடுக்குறேன். 2 ஹாலிடேஸை கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 20 டேஸ் வரும். ஸோ நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, ஸோ ஃப்ரைடே மட்டும்தான் நம்மளுக்கு. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வீக்கெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் பார்க்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அப்போ இந்த டேட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 5 4s are 20. ஸோ 20 டேஸ் நம்மளுக்கு வந்துச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 1 மே அதுன்ட்டு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அது 20 டேஸ் அது ஏற்கனவே ஃப்ரைடேக்குள்ளே தான் வருது. அதனால் அதுவும் போயிடும். 28th அப்படின்றது ஹாலிடே நம்மளுக்கு. ஸோ 28th ஹாலிடே அப்படின்னா அதுவும் போயிடும். ஸோ 31st நம்மளுக்கு வந்து சண்டேல இன்னொரு நாள் வருதுனால அதனால் 21. ஆக்சுவலாக நம்மளுக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன். 5 4s are 20 ப்ளஸ் 31 சண்டேக்குள்ளே வருது. ஸோ அப்போ 21 டேஸ். அப்போ 28 நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். அதனால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 20 டேஸ் நம்மளுக்கு வருது. கிளியராக உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சில இதில் பார்த்திங்கன்னா மண்டே ப்ளஸ் டியூஸ்டேவாக எடுத்துக்கலாம் வீக்கெண்டு. இல்லை எனக்கு சண்டே மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ சண்டே மட்டும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். எனக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து சண்டே மட்டும்தான் லீவு அப்படின்னா 11 அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். 11 இஸ் அ சண்டே ஒன்லி. அப்போ 11ன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சண்டே மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ அப்போ நம்ம சாட்டர்டேவும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இன்க்ளூட் ஆகிடும். நம்மளுக்கு சண்டே மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படிலாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அந்த வீக் டேஸோட இது பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். வீக்கெண்டோட ஆப்ஷன் என்னன்றதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வீக்கெண்ட்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் இதில் இன்னொரு இதுவும் ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ நான் வேணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல தேர்ட் பேராமீட்டரில் நம்ம இன்னொரு விதமான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பைனரி பேஸ் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்கே ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் கோட்ஸில் நீங்கள் 0 0 0 0 0 1 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா இந்த 7 நாள் வீக்கில் நம்மளுக்கு 7 டேஸ் இருக்குல்ல, அந்த 7 டேஸுக்குரிய வேல்யூ 0 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னா வந்து ஒர்க் பண்ணுறோம். நம்ம இதில் ஒர்க் பண்ணலை அப்படியே ஹாலிடேன்றதுனால 1 பைனரி வேல்யூஸை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? அதே 21 டேஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த 21 எப்படி நம்மளுக்கு கேல்குலேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா 1 and 2 சாட்டர்டே சண்டே சொல்லியிருக்கிறோம். இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 9 16 23 30. அப்புறம் சண்டே வந்து 3 10 17 24 and 20. ஸோ ஆக்சுவலாக இந்த 5 rows and 4 columns. ஸோ 20 + 1 21 டேஸ். ஃப்ரைடேவோட ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடேயில் இருக்குது. ஸோ 21 டேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு.
இப்போ இது கரெக்டாக சாட்டர்டே சண்டே. ஸோ இது நம்ம சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா மண்டே டு சண்டே அப்படின்ற கேல்குலேஷனில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக சாட்டர்டே சண்டே எடுத்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைடேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு லீவ் டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவில் கம்மா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்மா ஃபஸ்ட் ஆஃப் மே அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் மே 2026 அது கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதையும் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், 20 days நம்மளுக்கு வரும். ஸோ கிளியராக உங்களுக்கு. ஸோ பைனரி பேஸ் பண்ணி கூட நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 அப்படின்றது இன்க்ளூட் பண்ணிக்கோ, 1ன்றது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை பைனரி பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நெட்வொர்க் டேஸோட ஃபங்க்ஷன் யூசேஜ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் சேலரி கேல்குலேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்சனுக்கு வந்து சேலரி பர் டே வந்து 3500 ருபீஸு இந்த பர்சன் அப்படின்னா நம்மளுக்கு 3000 ருபீஸ் பர் டே அப்படின்னா இப்போ சேலரி கேல்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல திஸ் இன்ட்டு திஸ் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் சேலரிஸ் நம்மளுக்கு அந்த மந்த்துக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நிறைய வந்து இந்த அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது, சேலரி கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெட்வொர்க் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். தேங்க்யூ.